திருப்பூரில் பார் உரிமையாளர்கள் சிலரின் துணையோடு குடியிருப்பு பகுதியில் பெண்கள் சிலர் 200 ரூபாய் குவார்ட்டரை 500 ரூபாய்க்கு ஜோராக விற்பனை செய்வதும், சில பெண்கள் தங்கள் வீடுகளையே டாஸ்மாக் பாராக மாற்றி குடிமகன்களுக்கு கட்டிங் சைட் டிஷ் கொடுக்கும் அவலம் நிலை தற்போது திருப்பூரில் ஏற்பட்டுள்ளது. தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்றவுடன் தமிழகத்தில் உள்ள வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 500 மீட்டருக்குள் இருந்த 717 டாஸ்மாக் பார்கள் மூடப்பட்டன. திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 31 டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்களில் மது விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் அரசு நிர்ணயித்துள்ள அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி டாஸ்மாக் பார்களிலோ அல்லது அருகிலோ மது விற்பனையில் ஈடுபட்டால் போலீசார் பார் ஊழியர்களை கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்வார்கள் மற்றும் அபராதம் விதித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் திருப்பூரில் உள்ள ஒரு சில பார் உரிமையாளர்கள் குடியிருப்பு பகுதியில் பெண்களை வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யும் சம்பவம் தற்போது நிகழ்ந்து வருகிறது. இரவு நேரங்களில் டாஸ்மாக் பாரை சேர்ந்த ஊழியர் ஒருவர் பாரில் உள்ள மது பாட்டில்களை குடியிருப்பு பகுதியில் இருந்த பெண்களிடம் கொடுப்பதும், இதனை குடிமகன்களுக்கு விற்பனை செய்யும் குடியிருப்பு பகுதிகளை சேர்ந்த பெண்கள் 200 ரூபாய் குவார்ட்டரை 500 ரூபாய்க்கு கணிசமான தொகையில் லாபம் வைத்து விற்பனை செய்து இதில் ஒரு பங்கை பார் உரிமையாளர்களுக்கு வழங்கியும் வருகின்றனர். இதனிடையே திருப்பூர் வீரபாண்டி குப்பாண்டபாளையம் பகுதியை சேர்ந்த பெண்கள் சிலர் தமிழக அரசால் நடத்தப்படும் டாஸ்மாக் பார்களை தங்கள் வீட்டிலேயே நடத்தி வருகின்றனர். 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி பல வகையான மதுபானங்கள் மற்றும் குவார்ட்டர்களாகவும் கட்டிங் அளவிற்கும் வீட்டிலேயே விற்பனை செய்து வருகின்றனர். ஒரு சில பெண்கள் தங்கள் வீடுகளையே டாஸ்மாக் பாராக மாற்றி மது அருந்த வரும் குடிமகன்களுக்கு மதுபானங்களுடன் முட்டை, சுண்டல் உள்ளிட்ட சைட் டிஷும் வழங்கி வருகின்றனர். பெயரளவிற்கு குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் பார்கள் மூடப்பட்டாலும் பல்வேறு பகுதிகளில் பார்களின் அருகில் மது விற்பனை தாராளமாக நடைபெறுவதை அதேபோல் கடந்து தற்போது லேட்டஸ்டாக திருப்பூரில் குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்களை வைத்து மது விற்பனை செய்து குடியிருப்பு பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை, கொள்ளை, பாலியல் சீண்டல் உள்ளிட்ட சட்டவிரோத பிரச்சனைகள் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்களில் பல்வேறு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தும் ஒரு சில பார் உரிமையாளர்கள் குடியிருப்பு பகுதியில் பெண்களை வைத்து 24 மணி நேரமும் மதுபானங்கள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யும் சம்பவமானது திருப்பூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் ஆங்காங்கே நடைபெறும் இந்த சட்டவிரோத மது விற்பனை சம்பவங்கள் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் தற்போது குற்றம் சாட்டுகின்றனர்.